Good morning students, have a beautiful day. Let's come and join my science class. Last class we discussed about pressure exerted by air. Now we discuss about the topic surface tension. Okay, all of you take your science book and open the page number 16. See the activity 7. See the picture. ஒன் வாட்டரில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். அதில் வாட்டர் இருக்குது, அதுக்கு மேலே பின் அண்ட் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் அண்டு பின்னை வச்சு நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, சம் எக்ஸ்பெரிமெண்டல் மூலிமா நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா 1 tumbler water and pin and tissue papers. ஓகேங்களா, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நாம் இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம், அது வாட்டரில் போடலாம். அதுக்கு மேலே நம்ம பின் வைக்கலாம். சரிங்களா, இந்த பின்னு வைக்கும்போது என்ன பண்ணுது, டிஷ்யூ பேப்பரில் வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் என்ன பண்ணுது, கீழே அப்வர்ட் ஃபோர்ஸில் கீழே போயிடுது. ஓகேங்களா, டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸில் கீழே போயிடுது. ஓகேங்களா, பட் பின்னு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது, பட் அது வந்து கீழே போகலை. ஓகேங்களா, ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் ஏ டிஷ்யூ பேப்பர் வில் சப்மர்ஜ் அண்ட் தி பேப்பர் கிளிப் will make a small depression on the surface of the water. It will stand behind to float off the surface even though in a denser than water. ஓகேங்களா, அது வந்து அந்த இடத்துல அந்த பின் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கு, சும்மா ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இதை தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ஒரு பின் வந்து கீழே போயிடுது, டிஷ்யூ பேப்பர் வந்து கீழே போயிடுது, ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. ஓகேங்களா, அது வந்து பேக்வர்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அப்வர்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, ஹவு இட் இஸ் possible. This is because the water molecules on the surface which tend to contract themselves like the molecules of an electric membrane, a force exerted on them which tends to minimize the surface area of water. The paper clip is balanced by the molecules on the water surface. இப்போ என்ன பண்ணுது, molecules வந்து பேலன்ஸ்டு பண்ணுது. ஓகேங்களா, அந்த surface of water surface that now behaving like a stitched electric membrane. அந்த இடத்துல வந்து மாலிகுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறனால, ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணுறனால அது எப்படி ஆகுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மாதிரி அப்ளைட் ஆகுது. ஓகேங்களா, நல்லா அந்த இடத்துல வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுது. ஸோ இட் டூஸ் நாட் சம்மர்ஜ். ஓகேங்களா, have you ever wondered why raindrops are spherical in nature? How does the water rise upward in a tree or plant against the force of gravity? These are all due to surface tension. Surface tension is property of liquids. The molecules of a liquid expresses a force which contracts the extent of the surface area as much as possible so as have the minimum value. The amount of surface acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. Its unit is Newton meter. Its unit is Newton meter power -1. Definition of surface tension: the amount of a force acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. Unit Newton meter power -1. Next one, applications of surface tension. Surface tension is the reason for many events we see in our daily life. நம்ம வந்து surface tensionோட ஆக்ஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம மெனி டேஸில் நம்ம டே ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சம் ஈவெண்ட்ஸில். ஓகேங்களா, இன் பிளான்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப் டு டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். xylem tissues are very narrow vessels present in plant. Water molecules are absorbed by the roots and these vessels help to water to rise upward due to capillary action which
cases by the surface tension of water. குட்டி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம வந்து மினி ஈவெண்ட்ஸில் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஒன்று பர்ஃபெக்ட் ஒரு இப்போ கேபிலரி ஆக்ஷன்னா இதில் சொல்லியிருக்கோம். கேபிலரி ஆக்ஷன் என்னன்னா இப்போ வாட்டர் வந்து இப்போ வந்து கேபிலரி ஆக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் டியூப் தான், ஒரு எம்டி கிளாஸ் டியூப் இப்படி இருக்கும். பட் அது எப்படி இருக்குன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப ரொம்ப தின்னாக, இது வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக போட்டோம், இது நாட். இப்போ வந்து நம்ம ரொம்ப தின்னாக இருக்கிற ஒரு கிளாஸ் டியூப் தான், ஓகேங்களா. ஆனால் ரெண்டு பக்கமும் ஓப்பனில் இருக்கும், ஓப்பன் விஷலில் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரா மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா. நம்ம ஜூஸ் குடிக்கிறோம்ல அந்த ஸ்ட்ரா, இப்போ ஒரு நம்ம ஸ்ட்ராவை மேலேருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ பண்ணுறது ஈஸி, ஆமாம் தானே. அந்த கேபிலரி அந்த டியூப்பில் இருந்து நம்ம கீழே விடுற அந்த தண்ணிக்கு பேர் தான், ஓகேங்களா. அதில் இருக்கிற அந்த லிக்யூடை வந்து கீழே விடுறோம், அப்புறம் அப்சர்வ் பண்ணுறோம், சரிங்களா. இதுதான் அந்த கேபிலரி ஆக்ஷன், ஓகேங்களா. இது வந்து நம்ம எதில் நடக்குதுன்னா நம்மளோட பிளான்ட்டில் நடக்குது, ஓகேங்களா. நம்ம பார்த்துருப்போம், பாட்னியில் படிச்சிருப்போம், அந்த தண்டில் இருக்கிற டிஷ்யூஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம், ஓகேங்களா. அந்த சைலத்தோட ஒர்க் என்னென்னா வாட்டர் அண்டு மினரல்ஸை வந்து சைலம் வந்து அப்சர்வ் பண்ணுது, ஓகேங்களா. இந்த சைலம் ப்ளூ கலரில் இருக்குல்ல கண்ணா, இதுதான் வந்து சைலம். இந்த சைலம் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி சோ மெனி பார்ட்ஸ்க்கு வந்து அனுப்புது, ஓகேங்களா. அதே ஃப்ளோயம் என்ன பண்ணுது, ஃப்ளோயம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா. டூரிங் ஹேவ் எ ஸ்ட்ரோம் ஷிப்ஸ் ஆர் டேமேஜ்டு டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் பை pouring oil or soap powder into the sea. Sailors reduced its impact. Water tried insect silent slides on the water surface easily due to the surface tension of water, ஓகேங்களா. கண்ணு இந்த இடத்துல நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்ன சொல்கிறோம், கேபிலரி ஆக்ஷன்ஸ் தான், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சில இன்செக்ட்ஸ் இருக்குல்ல, சில பூச்சிகள் வந்து தண்ணியில் நடக்கிறது பார்த்துருப்போம், ஆமாம் தானே கண்ணு. அந்த இடத்துல வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி கீழே இழுக்கல, ஸோ அதனால் அந்த இன்செக்ட் எல்லாமே அதில் ஈஸியாக நடந்து போகுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. நவ் வி see the one small activity. Take a small quantity of different kinds of liquids like coconut oil, honey, water and ghee, etc. and tomato sauce, okay. Place 1 drop of each liquids on a separate glass plate. Now gently raise one end of the glass plate so as to allow the liquids to slide down the smooth surface of the plate. Observe the speed of each liquids. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அது கோகனட் ஆயில், கீ, டொமேட்டோ சாஸ் அண்டு கர்ட் எக்ஸெட்ரா எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வைக்கிறோங்கன்னா அந்த பிளேட் வந்து நல்லா எம்டி பிளேட்டாகவும் ஸ்மூத்லியாகவும் இருக்கணும், ஓகே. அந்த பிளேட்டில் வச்சு நம்ம லைட்டாக பிளேட்டை வந்து நம்ம சாய்க்கும் பொழுது ஒரு 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 அப்படியே லைட்டாக அதை சாய்க்கும் பொழுது அதனோட இது தெரியும் நமக்கு. இப்போ வாட்டர்னால் டக்குன்னு கீழே இறங்கிடும், அதே கீ கொஞ்சம் லேட் ஆகும், கர்ட்னால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் அதனோட விஸ்காசிட்டியை பொறுத்து, ஓகேங்களா. அந்த கீழே இறங்குற அந்த தன்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விஸ்கஸ், ஓகேங்களா. அதனோட டென்சிட்டி, அந்த டென்சிட்டியை பொறுத்து தான் அது வந்து கீழே இறங்கும், அதுதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. Each liquid moves with a different speed. Water flows faster than other liquids, okay. Coconut oil flows with a moderated speed. Ghee flows very slowly between the layers of the liquid which is in motion. There is a fractional force parallel to the layers of the liquids. This fractional force opposites the motion of the liquids layer while they are in motion. The fractional force acting between the successive layers of the liquids which act in order to oppose the relative motion of the layer.
is known as viscous force. இப்போ ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னங்கிறது உராய்வு தன்மை. ஓகேங்களா, இப்போ நம்ம கீ ஊற்றுறோன்னா அந்த பிளேட்டில் உராய்ந்துட்டு தான் வருது. ஓகேங்களா, அது வந்து அதனோட டென்சிட்டியை பொறுத்து இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். சரிங்களா, அந்த லிக்விட்க்கெல்லாமே ஒரு டென்சிட்டி இருக்கும். அந்த டென்சிட்டியிலேருந்து உராய்ஞ்சிட்டு வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா, ஓகே. Such a property of a liquid called viscosity. Viscous force is measured by unit called poise in CGS system. ஓகேவா, நம்ம SI சிஸ்டத்தில் நம்ம மெட்ரிக் சிஸ்டம் அண்ட் CGS சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா, அந்த CGS சிஸ்டத்தில் தான் நம்ம விஸ்காசிட்டியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனோட யூனிட் என்னென்னா கிலோகிராம் மீட்டர் பவர் 1 செகண்ட் பவர் 1 ஆர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். SI யூனிட்டில் வந்து இதுதான் நம்ம விஸ்காசிட்டியோட யூனிட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ். We walk a road without falling, but we tend to fall when we walk on the wet surface. Why we walk on the roads safely? Because of the fraction between the feet and the road, but the fraction is less when we walk on wet surface, and so we tend to fall. Fractional force or fraction areas when two or more bodies in contact move to tend to move relative to each other. It act always in the opposite direction of the moving body. This force is produced due to the geometrical dissimilarity of the surface of the bodies which are in relative motion. Fraction can produce the following effects. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் கேன் ப்ரொடியூஸ் தி ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷன் ஆப்போசிட் மோஷன். ஃப்ராக்ஷனில் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் மோஷனில் இருக்கும். இட் கேஸ் ஆஃப் வியர் அண்ட் டியர் தி சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். நெக்ஸ்ட் ஒன், இட் ப்ரொடியூஸ்டு ஹீட் எனர்ஜியை ஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஃப்ராக்ஷன்னா என்ன, உராய்தல் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ராக்ஷன் அண்ட் கைனெட்டிக் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ஸ் எத்தனை வகையாக இருக்குது, 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ராக்ஷன் அண்ட் கைனெட்டிக் ஃப்ராக்ஷன். First one, static fraction. The fraction expressed by the bodies which are at rest is called static fraction. Example, all the objects are rightly placed to be at rest on the earth. ஓகேங்களா, இப்போ ஒரு பாடி நம்ம இருக்கோன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃப்ராக்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து ஆல் ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ரைட்லி பிளேஸ்டு டு பி ரெஸ்ட் ஆன் தி எர்த்து, ஒரு எர்த்துக்குள்ளே ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கைனெட்டிக் ஃபோர்ஸ். Kinetic fraction exacting during the motion of the bodies is called kinetic fraction. motion, இப்போ நம்ம பாடி மூவ் பண்ணுற அந்த டூரியேஷன். ஓகேங்களா, அந்த டூரிங் தான் நம்ம மோஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து ஃப்ராக்ஷன் எக்ஸாக்டிங் டூரிங் தி மோஷன் ஆஃப் தி பாடிஸ் இஸ் கால்டு கைனெட்டிக் fraction. Kinetic fraction can be further classified into sliding fraction and ரோலிங் ஃப்ராக்ஷன். இப்போ ஸ்லைடிங் ஃப்ராக்ஷனாகவும் இருக்கும் அண்டு ரோலிங் ஃப்ராக்ஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா, when a body slides over the surface of the another body, the fraction acting between the surface in contact is called sliding fraction. When a body rolls over another surface, the fraction acting between the surface is contact is called rolling fraction. Rolling fraction is less than sliding fraction. Rolling fraction is less than
sliding fraction. That is why wheels are provided in vehicles, tollers and suitcase etc. இப்போ வந்து ஒரு பேக் இருக்குன்னா அந்த பேக் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அல்லது தரையில் இழுத்துட்டே போனாலும் வெயிட் அதிகமாக இருக்கும். அதே அந்த இடத்துல நம்ம ஒரு ரோல் வச்சு ஒரு ரோலிங் மூமெண்ட்டில் நம்ம வீல்ஸ் வச்சு பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ரோலிங் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு ஈஸியாக ஒரு பொருளை எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நம்மளால் கொண்டு போக முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து ரோலிங் ஃப்ராக்ஷன். தி force of fraction then exerted between two surface when a body rolls over the other body is called rolling fraction. ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஷனுக்கான எக்ஸாம்பிள். நம்ம ஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸில் வந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரிப்பெயில் ஆகும். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து அதே ஒரு வீல் வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்மளால் அந்த ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த திங்ஸை நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஃப்ராக்ஷன். Some of factors which affect fractions are given below. Nature of a surface and weight of the body, then area of contact. Okay, fractions வந்து இந்த மூணு விதத்தில் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் a surface. Moving an object on a rough surface will be difficult by we can easily move it on a smooth surface. It is because fraction varies between the surface. ஓகேங்களா, இப்போ ராவாக இருக்கிற இப்போ ரோடில் கார் பஸ் எல்லாம் போகுதில்ல கண்ணு, அது வந்து ரொம்ப ராவாக இருக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, அந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ராவாக இருந்தாலும் நம்ம கார் வந்து அந்த டயர்லாம் போகுதில்ல கண்ணா, அப்போ வந்து என்ன பண்ணுது, அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ராக்ஷன்னா என்ன, உராய்வுத்தன்மை அதிகமாக இருக்கும். ரொம்ப மெதுவாக அந்த இடத்துல மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வெயிட் ஆஃப் த பாடி. இட் இஸ் ஈஸிலி டு பெடல் யுவர் சைக்கிள் வித்தவுட் எனி லோட் ஆன் இட் carrier. With a load placed on it carrier, it is difficult to move to because the weight of the carrier increases the fraction between the surface of the tire and the road. இப்போ நம்ம வெயிட்டாக ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து வெயிட்டாக இருக்கும்போது அந்த டயர்ஸ்லாம் என்ன பண்ணுது, ரோடில் நல்லா மோதுது. ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப அப்படியே மெதுவாக போகும். தென் அந்த இடத்துல வந்து உராய்வுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளே பார்த்துருப்போம், கார் டயரு நம்ம நார்மலாகவே நம்ம நடக்கிறதுக்கும் பஸ்ஸில் சைக்கிளில் காரில் போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் conduct. For a given weight of the fraction is directly related to the area of conduct between the two surface. If the area of conduct is greater than the fraction will be greater too. A roller has a broad base, so it affects more fraction on the road, but a cycle has the less fraction of road. Since the area of contact of the tire with the surface of the road is less. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ரோடோட இப்போ நம்ம ரோடு போடும்போது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ரோலர் வச்சு தான் அதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தென் அந்த இடத்துல வந்து ஏரியா அந்த காண்டாக்ட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த பிளேசஸ்லாம். அந்த இடத்துல வந்து அது வந்து அப்படியே அதை அமுக்கிடுது, கரெக்டாக ஒரு சமமாக கொண்டு வருது. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், உராய்வுத்தன்மை அதிகமாக இருந்து அதை ஒரு அழுத்தத்தை கொடுக்குறனால அது வந்து நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொடுக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். டூ டைப்ஸில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ராக்ஷன், நெக்ஸ்ட் ஒன்று கைனெட்டிக் ஃப்ராக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ராக்ஷன்னா தி ஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரஸ்டு பை தி பாடிஸ் வைல் விச் இஸ் கால்ட் அ ஸ்டாக்ஷனரி static fraction. All the object are